ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜ் ஸ்டோர் ரூம்லேயே தங்கிடுறாரு. அவர் கூட இருக்கலான்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வராங்கங்க. மனோஜுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிரியம். அதனால் என்ன ரோஹிணி கையில் அப்படின்னு கேட்குறாரு. பிரியாணி மனோஜ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சோகமாயிடுறாரு. என்ன மனோஜ் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. இல்லை ரோகிணி, எங்கள் அம்மாவுக்கும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். பாவம் அவங்க எப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, அவங்க என்ன ஸ்ருதி வீட்டில் தானே இருக்காங்க, ஸ்ருதி வீட்டில் அவங்கள எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு வசதியான சம்மந்தி வீடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்கள பற்றி கவலைப்படாத மனோஜ், அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. இல்லை ரோகிணி, அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு மனோஜ். அப்போ மனோஜ், இப்போவாவது உனக்கு புரியுதே, ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, பரவாயில்ல மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் நீ எலி பிடிக்க போகிற இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் உன்னையே பிடிச்சிட்டேன், எலி பிடிக்கிறதா பெரிய விஷயம் அப்படின்றாங்க. என்னது என்னையே பிடிச்சிட்டியா? ஆமாம் மனோஜ், நான் உன்னை லவ் பண்ணி என் சைடு இழுத்துட்டேன், அப்போ சொன்ன மனோஜ் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றாங்க. சரி என்ன பண்ண போகிற ரோகிணின்னா பூனையை எடுத்துகிட்டு வந்து விடுறாங்கங்க அவங்க. என்ன ரோகிணி பூனையை எடுத்துகிட்டு வந்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பூனை தான் எலியை பிடிக்கும், பாரு அது எல்லா எலியும் பிடிச்சிரும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்றாங்கங்க. சாப்பிட்ட பிறகு போயிட்டு படுக்கலான்னுட்டு போகிறாங்க. ரோகிணி என்ன பண்ணுறாங்க, கீழே உட்காடுறாங்க. மனோஜ் கட்டிலில் இருக்கிறாரு. ரோகிணி கீழே உக்காந்த உடனே மனோஜ் எதுக்கு ரோகிணி நீ கீழே உக்காடுற, வா வா இப்படி கட்டிலில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுப்பி அவங்கள கட்டிலில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சவொடனே ரோகிணிக்கு சந்தோஷமாயிடுது. சந்தோஷமானதும் உடனே முகத்தை சோகமாக வச்சுக்கிறாங்க. என்னாச்சு ரோகிணி, ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மனோஜ், நம்ம எவ்வளவு நாள் ஆச்சு இது மாதிரி சந்தோஷமாக பக்கத்தில் உட்காந்து பேசி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு உன் கூட சேர்ந்துருக்கணும்னு தான் ஆசை மனோஜ். ஐ லவ் யூ மனோஜ், ஐ லவ் யூ மனோஜ்னு அவர் கையை பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துக்கிறாங்கங்க. அப்படியே மனோஜுக்கு அப்படியே இமோஷ்னலில் அவரும் போயிடுறாரு. ரோகிணியை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறமா முத்து வீட்டிலங்க, முத்து மாமியார் வீட்டில் முத்து மீனா எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க மாமியார் சத்யா, அப்புறம் அவங்க அப்பா உக்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மாமியார் எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, முத்து அத்தை இருங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பரிமாறுனீங்கல்ல, இப்போ நீங்கள் சாப்பிடும்போது நான் தான் பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுறாரு. பரிமாறினதும் அவர் உடனே டேடி என்ன டேடி அப்படி இப்படின்றாரு. என்னடா இப்படிலாம் இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகிறேன்ல, அதனால் அப்பா நான் உங்களை இனிமேல் அப்பான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. ஏன்டா முத்து, நீ அப்பான்னு கூப்பிட்றதுல தாண்டா என்னுடைய கஷ்டமெல்லாம் பறந்து போவோம், ஏன்டா இப்போ என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அண்ணாமலை. இல்லை டேடி, நான் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறதுனால உங்களை டேடின்னு தான் கூப்பிடுவேன், ஆனால் பாசம் இமோஷனல் எல்லாம் அதே தான், அதே மாதிரி அத்தையை இனிமேல் நான் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கப்புறம் மீனாவை இனிமேல் நான் டார்லிங்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்றாரு. உடனே மீனா வெக்கப்படுறாங்க. அதுக்கு சத்யா என்ன சொல்கிறாருன்னா, மாமா அக்கா வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை மாமா, இப்போ தான் மாமா பார்க்குறேன் அப்படின்றாரு சத்யா. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்ச பிறகு சத்யா ரொம்ப கவலையாக இருக்கார். கவலையாக இருந்ததும் முத்து கேட்குறாரு, என்னடா சத்யா ஆளே டல்லாக இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, அது மாதிரி ரேகா என்னை லவ் பண்ணுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா என்னான்னு தெரியல, ரேகா சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட எப்படிரா பழகுறாரு, இப்போ கோவமாக பழகுறாரா எப்படி பழகுறாருன்னு முத்து கேட்குறாருங்க. அதுக்கு சத்யா, இல்லை மாமா, அவர் எப்போதும் போல தான் என்கிட்ட வேலைலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. விட்றேன் அவ்வளோதானே, எதனா அவருக்கு விஷயம் தெரிஞ்சு வந்தால் நம்ம பார்த்துக்கலாண்டான்னு முத்து சொல்கிறாரு. மீனாவா, நீங்கள் எப்போ பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல எதனா ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையாக வரும்னால, உங்களுடைய சப்போர்ட் அவனுக்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வீட்டில் ஸ்ருதியோடைய அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இது விஜயாவுக்கு பிடிக்கல. அவங்க ரூமுக்கு போகிறாங்க. உடனே ஸ்ருதியோடைய அம்மா வாங்க
வாங்க சம்மந்தி வாங்க சாப்பிடுங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லைங்க கறி மீன் இருக்குது என்ன தேவையோ சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் எல்லாரும் குடிக்கிறாங்க அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்ருதியோடைய அம்மா சொல்கிறாங்க, ஏன் சம்மந்தி அதில் என்ன சம்மந்தி உங்கள் வீட்டில் கூட தான் உங்கள் புள்ள செமையாக குடிப்பான். இவங்க அது மாதிரி முத்து மாதிரி குடிக்காரெல்லாம் இல்லை கொஞ்சமாக தான் குடிப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பல் பண்ணி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்கங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அந்த கும்பலில் ஸ்ருதியோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களில் ஒருத்தர் இந்த அம்மாவை அப்படியே ஒரு மாதிரியாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே தப்பான நோக்கத்தோடு பார்க்குறாரு. அவருடைய பார்வை இது வந்து இவங்களுக்கும் பிடிக்கல. பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பழைய நடிகை லீலா மாதிரி இருக்கிறாங்க மலையாள நடிகை மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சதும் அதுவும் பிடிக்கல. சம்மந்தி இவர் நல்லா பாட்டு பாடுவாருன்னு ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க. உடனே அவரும் ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடினதும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்கள் ஸ்ருதியோடைய மாமியார் அம்மையா இவங்களும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு டான்ஸ் ஆட சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். இவங்கள கம்பல் பண்ணுறாங்க ஸ்ருதியோடைய அம்மா விஜயாவை, டான்ஸ் ஆடுங்க சம்மந்தி அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் அதெல்லாம் ஆட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வராதுன்றாங்க. திருப்பி எல்லாரும் கம்பல் பண்ண பண்ண என்ன டான்ஸ் ஆடுங்கனதும் கோவம் வந்துடுதுங்க விஜயாவுக்கு. என்ன நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இந்த குடிச்சிட்டு ஆடுறவங்க நடுவில் நான் டான்ஸ் ஆடுறவன்னு நினச்சிக்கிட்டியா, கூத்தாடுறவன்னு நினச்சிக்கிட்டியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அவ்வளோதான் உனக்கு என்ன ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்கங்க. நாளைக்கு விஜயாவினுடைய சூழ்நிலை எப்படி ஆகும், அவங்க எங்கே போகிறாங்கன்ற கதையை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.